Call you back immediately. Sorry. Ma. அருள் சாப்பிட்டே கண்ணு? ஃப்ளைட்லேயே சாப்பிட்டேம்மா. சரிப்பா, போன டிரைவர் கூட. மா அவர் 60ல தான் போறாரு. ஸ்பீடா போக போக மாட்டாருமா. சரி கண்ணு, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு. மா நேரா ஃபேக்டரிக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நீ ஸ்டேஜில் ஏறும்போது நான் கூட தான் இருப்பேன். இங்கு கூடியிருக்கும் புவனேஸ்வரி ஸ்பின்னிங் மில்ஸ் தொழிலாளிகள் அனைவருக்கும் வணக்கம். நமது மேனேஜிங் டைரக்டர் புவனேஸ்வரி அம்மா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கமுங்க. இன்னைக்கு உங்களை எல்லாம் இங்க கூப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. இந்த விசேஷத்தை ஒரு ரூமுக்குள்ள ஆடிட்டருங்க வக்கீலுங்களுக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம். ஆனா இது உங்க முன்னாடி நடக்கிறது தாங்க எனக்கு சந்தோஷம். உங்களுக்கே தெரியும், தம்பி இத்தனால வெளிநாட்டுல படிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ படிப்பு முடிச்சு போட்டு திரும்பி வந்திருக்காரு. அதனால இது நாள் வரைக்கும் நான் பாத்துட்டு இருந்த எல்லா பொறுப்பையுமே இப்போ உங்க முன்னாடி தம்பி கிட்ட ஒப்படைக்க போறேன். வணக்கம்ங்க. என்ன மாரிமுத்தா, பொம்பளை மில்ல விசேஷமா? சத்தம் காதடைக்குது. ஆமாங்க, உங்க தம்பி சம்சாரம் பார்த்துட்டு வந்து பொறுப்பல்ல மாங்கட்டு கொடுத்துருச்சுங்களாமா. அப்புறம்ங்க நோபி போனஸ் 16% தர்றாங்களாமா. ஏனோ இந்த வருஷம் லாபம் ஜாஸ்தியா சேர்ப்பால. அடுத்த வருஷம் வந்து அவனுக்கு ஓசி பண்ணுவாங்களா? கேட்கறது ஆடையில நினைச்சாலா? இருக்கிறவங்க தொழில் பண்ண வேணாமா? என்ன நினைச்சிட்டு இருக்காவோ? ஆனா சம்பாதிச்சு எப்படி எடுத்து வீசுறாங்க? பணம் பார்க்காம சித்த நேரம் படுத்து தூங்குங்க. அட கவனிட்டு கடை. நாளைக்கு அவ கொடுக்குற அதே போனஸை நம்ம கிட்டே கேட்பானுங்க. நல்லா வரும் தூக்கம். உங்க கூட இத்தனை வருஷமா குடும்பம் நடத்தி உங்களை எப்படி தூங்க வைக்கிறதுன்னு கூடவா எனக்கு தெரியாது? டேய், யாரா மாறி விட்டோம் வண்டியை கொடுத்தா நிறுத்திருக்குது. உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். எவங்கிட்ட பேசினா 2 கூட்டம் கிடைக்குமோ அவங்ககிட்ட பேசு. எதுக்கப்பா? எதுக்கா? இன்னொரு அடி அடிச்சா மாறல் புகஞ்சிரும். இதுக்குண்ணா மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கீங்க. முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் வரீங்கதா ஐசிஐசி பேங்கில் 2 கோடி ரூபா போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் தம்பி, நாளைக்கு வெடியால் 10:30 மணிக்கு என்ற 2 பசங்களையும் தூக்கிடுங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பொழுதுக்குள்ளே 5 ரெடியாக போட்டு வச்சுறேன். 5 நிமிஷம் துட்டு வரணும். போன் எடு. பேசல நல்ல ஒவ்வொன்றா காலியாயிடும். இங்க சுட்டுறா, செத்து போறேன். ஆனா 10 பைசா வராது. நான் பேசாம கிழவனை இறக்கிட்டேன். கருப்புக்குள்ள இருக்கான். தேவையில்ல வந்து கேஸ் அடுத்த மேட்டை டிஸ்டர்ப் பண்ணுடா. விட்டுரு. கிழவன் போலீஸ் போயிட்டானா? இந்த கஞ்ச போலீஸ்லாம் கொடுத்து அழுவ மாட்டாடா. திருப்பூர் வந்ததே வேஸ்டா. ஐயோ சாமி, உங்க வேலைங்க. அந்த கரை தொட்டு தொலையா அடிக்கையில ஒருத்தன் ஜோப்ல இருந்து 10 ரூபா காசு விழுந்துச்சு. அதே தொலாது. அக்கா, ஆத்த வாடையாலும் தெரியும். மீனாட்சி பாடிதானம்மா? லலிதா, என்னங்கம்மா? வெளியில ஆயமாட்ட உன் குழந்தை அழுவுது. போய் என்னன்னு பாரு. சரி. ஏய் நிலுப்புட. நாம ஆய் பறந்து கட்டிக்கிட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கட்டும். அவங்களை அள விட்டுட்டு நம்ம ஒண்ணு இங்க போ. ஆறு மாசமா இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்க. இங்கே வந்து 2 மாசம் ஆகுது. இதுக்கு மேல கோமால இருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையை சொல்லணும்னா இது அவங்களுடைய கடைசி நாட்கள். அதை அவங்க வாழ்ந்த வீட்டிலேயே கழிக்கட்டுமே. தம்பி, தம்பி, எழுந்துரு. இங்க வா, வா.
திரும்ப வேணும். ஆமா. அம்மா குணமாகறதுக்கு இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க? அதான் சொன்னேனே, ஃபாரின் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போயிட்டு. உங்க அம்மா சம்பாரிச்ச பணத்தை செலவு பண்ணிருக்க. நீ என்ன பண்ணிருக்க? நானா? என்கிட்ட எதுவுமே இல்லையே. இருந்தா கொடுப்பியா? ஆ. எதை கேட்டாலும் கொடுப்பியா? கொடுக்குறேன். எது கேட்டாலும் கொடுக்குறேன். பணம், கௌரவம், அடையாளம் இது எல்லாத்தையும் எழுந்துட்டு வாழற ஒரு வாழ்க்கைய உங்க அம்மாவுக்காக கொடுப்பியா? பசினா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்ட நீ ஒவ்வொரு வேலை சொத்துக்கும் ஒவ்வொருத்தங்க கிட்ட கையேந்தி பிச்சை எடுத்து வாழற ஒரு வாழ்க்கைய உங்க அம்மாவுக்காக 48 நாள் ஒரு மண்டலம் வாழ முடியுமா? இப்படி பண்ணா எங்க அம்மா கிடைச்சிருப்பாங்க. இப்படி பண்ணா பிச்சை எடுத்தா எங்க அம்மா கிடைப்பாங்களான்னு கேட்காம இப்படி பண்ணா எங்க அம்மா கிடைப்பாங்களான்னு கேட்கிற. பிச்சைங்கிற வார்த்தையே உன் வாயில இருந்து வர மாட்டேங்குது. உன்னால எப்படி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியுது? கிடைக்குமாங்கிறது கேள்வி இல்ல, கொடுப்பியாங்கிறது தான் கேள்வி. கொடுத்தா தான் கிடைக்குங்கிறது பிரபஞ்ச நியதி. இதே நாட்டுல லட்சக்கணக்கான அம்மாக்கள் தனக்கு குழந்தை வேணும்னு, தன் குழந்தைக்கு பேச்சு வரணும்னு, தன் மகளுக்கு திருமணம் ஆகணும்னு வீதி வீதியா அடிப்பிச்சை எடுத்திருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் நீ கேட்கிற மாதிரி எந்த கேள்வியும் கேட்டதில்லை. என்ன குழந்தைங்கிறது அவங்க உடம்புல இருந்து ரத்தமும் சதையுமா பிரித்தெடுக்கப்படுற இன்னொரு உயிர். நமக்கு வெறும் அம்மா தானே. பூமி சுமக்கிறதுக்கு முன்னாலேயே நம்மளை சுமக்கிற அம்மாக்கள் அவங்க குழந்தைங்களுக்காக எது வேணும்னாலும் செய்வாங்க. நீயும் உனக்கு உங்க அம்மா திரும்ப வேணும்னு நினைச்சா அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வ. இந்த வேண்டுதல் அவ்வளவு சுலபமானதில்லை. இந்த 48 நாள்ல உன்னோட செல்வாக்க எந்த இடத்துலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்திடக் கூடாது. எந்த காரணத்துக்காகவும் நீ யாருங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் நீ வெறும் கையோட தான் ஆரம்பிக்கணும். கொஞ்சம் யோசிக்கணும். முடியலடா, உட்கார வேடா. தண்ணி. செத்துருவேன் அருள். கொஞ்ச காலமாவது கூட இருக்கணும்டா. காப்பாத்துறி அருள், அம்மாவை காப்பாத்துற. அம்மாவுக்காக 48 நாள் ஒரு மண்டலம் வாழ முடியுமா? அம்மாவை காப்பாத்துற. நீ என்ன பண்ணிருக்க? செத்துருவேன் அருள், உன் கூட இருக்கணும்டா. கொடுப்பியாங்கிறது தான் கேள்வி. கொடுத்தா தான் கிடைக்கும்ங்கிறது பிரபஞ்ச நியதி. அருள், காப்பாத்துற. உங்க அம்மா திரும்ப வேணும்னு நினைச்சா அதுக்காக நீ என்ன வேணும்னாலும் செய்வ. அருள், உன் பெரியப்பா வந்திருக்காரு. சைமா ப்ரொடக்ஷன்ஸ்ட பாரு. இந்த 8 மாசத்துல 1.5 மில்ல 6வது இடத்துக்கு போயிருக்குது. இத்தனை நாளா உங்க அம்மா கோமால இடத்துல வந்து பார்க்காத இப்ப வந்திருக்கேன்னா நீ தொழில் பண்ற லட்சணத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சாரி பெரியப்பா, அம்மா அப்படி இருக்கிறப்போ என்னால் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அப்ப வெச்சலுக்காத வித்தலு சொத்தாவது மிச்சம். ஓகே பெரியப்பா, பெரிய ஃபேக்ட்ரி சின்னது எல்லாத்தையும் வித்துறேன். ராஜேஷ், பெரியப்பா கூட கோஆர்டினேட் பண்ணிக்கோ. ஒரு நல்ல ஆளாக பார்த்து கொடுத்துடலாம். ராஜேஷ், ஒரு 48 நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். எங்கடா? கேட்காத, நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சைனிங் அத்தாரிட்டி லெட்டர் ஆஃபீஸ் டேபிள் இருக்கு. எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ. நான் எப்படி? ராஜேஷ், மற்றவங்க எல்லாருக்கும் நான் ஃபாரின் ட்ரிப்பில் இருக்கேன். ஓகே?
Excuse me? See, your jacket. ஹலோ சார், இங்க வாங்க. பேக் ஏன் விட்டு போறீங்க? சாரி சார், ரெஸ்ட் ரூம் போலான்னு. இதெல்லாம் அஃபென்ஸ். எடுங்க. சார் 340 ரூபா ஆகுது சார். மீதி நீங்களே வச்சுக்கோங்க, பரவாயில்ல. தேங்க்யூ சார். சார் 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 இந்த வேண்டுதல் அவ்வளவு சுலபமானதில்லை. இந்த 48 நாள்ல உன்னோட செல்வாக்க எந்த இடத்துலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்திடக்கூடாது. எந்த காரணத்துக்காகவும் நீ யாருங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் சாமி போட்டுருக்காரு. சாமி 8200 ரூபாடா. 8200. என்ன ஒன்றும் இல்லைங்க, சாரி. சார் சொல்லுங்க சார். ஆட்டோவா? பேப்பர். பேப்பரா? சரி சரி. பிச்சைங்கிற வார்த்தையே உன் வாயில இருந்து வர மாட்டேங்குது. உன்னால எப்படி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? மா தர்மசாமி, மா தர்மசாமி, அம்மா பிச்சை போடுங்கம்மா, அம்மா பிச்சை போடுங்கம்மா. சார் பிச்சை சார், ரொம்ப பசிக்குது சார், சாப்பிட ஏதாவது கொடுங்க சார். இது குடி. ஆச்சி கல்யாணம் ஜலிமா இந்த பிச்சை அடிக்க வந்துறீங்க. ஐயா பசி எடுக்கு சாமி. டீ தான் பிச்சையா கொடுப்பாங்க. பேப்பர் கப் தருவாங்க உனக்கு. எடியா ஒன் டம்ளர். ஐயா ஓ, இந்தாட வாயா. கஸ்டமருக்கு வழி விடு. தௌரியா. சார் நீங்க உள்ள வாங்க சார். உள்ள வாங்க. உள்ள வந்து உட்காருங்க சார். சார் வாங்க சார்.
எப்படியே பார்க்கணும். காட்டன் டிவிஷன் சார், செகண்ட் கேட்ல போங்க சார் ப்ளீஸ். வெல்கம் சார். அங்கே இருக்கானா ஏதாவது சாப்பிடுங்களா சார்? இருக்கட்டும் பாப்பா, டைமா மீட்டிங் போகணும். வேலை செஞ்ச பிறகு கொடுக்குறியா? 1 minute சார். எடுத்தா அதுக்கு இட்டாலியன் குசைன் தான் ரொம்ப பெஸ்ட் செஃப்னு அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. இந்த சேட்டு நீ யார்கிட்ட பேசிக்க? ஓகே ஆமா கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டு மத்தியா. என்ன அருணோட போன 2 நாளா சுவிட்ச் ஆஃப்லேயே கிடக்குது. நான் உங்களோட பெரிய பையன், என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? என்ன மறுபடியும் மனசாக்கி இது போயிட்டானா? சரி, அந்த நம்பரை கொண்டா, சேட்டை கொஞ்சம் பேச உங்கள்கிட்ட நம்பர் இல்லையா? ஐயா வணக்கம். அருள் தம்பி உள்ள இருக்கிறாங்க. அவர் பாஸ்போர்ட் ரெனியூல் அதை வந்துருக்கு. கொண்டாங்க. ஆளுகிட்ட தூத்து விடுறானுங்க. பாஸ்போர்ட் இல்லாம பிளேன்ல ஏத்துறானுங்களா? எதையும் மறைக்கிறானுங்க. சார் 2 ஃபேக்டரியும் சேர்த்து 487 கோடி ரூபாய் வேல்யூ போட்டிருக்காங்க சார். மில்லுக்கு மட்டுமே அத்தனை வருதா? அப்போ ரெண்டையும் சேர்த்து 900. அது எப்படி பார்த்தாலும் நம்மளை விட கொஞ்சம் கம்மியா தானுங்க இருக்கு. அவனை விட சொத்து எனக்கு அதிகமாக தான் இருக்குது. ஆனா என்ற முன்னாடி பெத்து தோச்சக்கல செத்து தோச்ச மாதிரி 2 எண்ணம் சொத்து ரெண்டா பெரியதல்ல. ஆனா 900 கோடிக்கும் அவன் ஒரே வாய்ஸ். சாமி டாப் செல் 2 ரூபாய் போடுது 5 ரூபாய் பெட்டு. 5 ரூபா கொடுத்து 2 ரூபா பெட்டா? பெட்டா. ஏய் 2 ரூபாய். எடு 5 ரூபாய் 5 ரூபாய். இருக்கணும். சேப்பு 5 ரூபா போடுறது 2 ரூபா பெட்டு தான் சொன்னேன். 5 ரூபாய் பெட்டு என்ன சொன்னேன்? ஏமா இந்த போக காசுல ஆட சொல்லிட்டேன். நீ பாத்துக்க. இல்லையா காசு? ஐயா சாமி நிஜமா மகாபிரபு. என்ன சார் அது காட்டி வந்துட்டீங்க? சார் நம்ம கொடுத்தா திருப்பி எல்லாம் கேட்க கூடாது. என்ன சாமி? இல்லை சார், உங்க கூட சேர்ந்து நானும். என்ன சார் மெய்யாலுமா என்னாச்சு? இந்த தொழிலுக்கு ஒரு ஒவ்வொருத்தனுக்கு ஒரு கிளாஸ் பேக் இருக்கும். இவன் ஒரு கிளாஸ் பேக் சொல்லி நம்ம 5 நிமிஷம் அறுது இவன் கொடுத்த காசை திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். வர்றோம் இல்லையா? சாமி உட்காருங்க சாமி. வெல்கம். சிட் டவுன். என்னையா கல்லால உட்கார மாதிரி உட்கார? பொறுப்பான தொழிலுக்கு ஏற்ற மாதிரி உட்காரியா? எந்திரியா? சாரி. எந்திரி. தரையில உட்காரு. திரும்பி உட்காரு. நம்ம தொழிலுக்கு வந்துட்டேன். ஆனா இந்த பக்கம் ஒரு பால் பாக்கெட், இந்த பக்கம் ஒரு சாக்லேட் பாக்கெட் தொங்குது. உன்னை பார்த்தா அன்னை தெரசாவுக்கு கூட அன்பு வராது போல இருக்கே. வாட் இஸ் இட்? சாமி ஸ்கின் பன்னு மாதிரி இருக்கே. லுக் ஓகே. இதை தினமும் தேய்ச்சிக்கணுமா? தேவையில்ல. முதல் 2-3 நாளைக்கு தான். இப்ப ஹீரோங்க படத்துல மொக்கையா இருப்பாங்க. 3வது 4வது படத்துல ஆடியன்ஸே இவன் தாண்டா நம்ம ஹீரோன்னு பழகிக்கிறாங்கல்ல. அந்த கேப்ல ஹீரோ அழகாயிட்டாருன்னு அர்த்தமா? எல்லாமே ஆடியன்ஸா மைண்ட் செட் பண்றதா. அதே மாதிரி தான் நம்ம கிளைண்டுகளும் சீக்கிரம் உன்ன பிச்சைக்காரனா ஏத்துக்குவாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பக்தர்கள் கோயிலுக்குள்ள போகும்போது பிச்சை கட்டி டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவங்க உள்ள போய் முதல்ல அவங்க பிச்சை எடுக்க விடணும். அவங்க வெளியே வரும்போது தான் நாம அவங்க கிட்ட பிச்சை கேட்கணும். இப்படி இப்படி இப்படின்னா அவங்க, இப்படின்னா நாம. சரி, பூஜை முடிய போகுது, கிளைண்டுகள் வந்துருவாங்க. வா முதல்ல தொழில் தொடங்குவோம். அம்மா 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 தர்மம் போடுங்கம்மா. அம்மா தர்மம் போடுங்க சாமி. ஐயா 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 தர்மம் போடுங்க சாமி. அம்மா தர்மம் போடுங்கம்மா. நோ இம்ப்ரூவ்மெண்ட்ரா. 2 நாள் கால் வைக்க வேற. டெம்பரேச்சர் ஹையா இருக்கு. நீ எங்க இருக்க அருள்? I'm sorry.
பில்லர் பக்கத்துல இருக்கிற வைன் ஷாப் தான். ஓகே. ஏ மகி, என்னடி இது? ஏதோ ஒரு குழந்தையோட அப்பா அம்மா இந்த குடிகாரன். அந்த குழந்தை பாவம்.